ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. அந்த பாடல் படி அடையாளம் இருக்கிறது யாருங்கன்னா ஆர்கைக்கு இருக்குது. அவர்கிட்ட அவருக்கு ஓப்பனாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சங்கர் எனக்கு 65% மேலே 70% எனக்கு மேட்ச் ஆகுது, மீதி உள்ள 30%க்கு நடந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சரியா? ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்ச நாள் டைம் தாங்க, எனக்குள்ள ஒருவேளை சக்தி வந்துட்டுன்னா அது ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாதேடையா. ஏப்பா காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும், சென்டிமெண்ட கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. இப்பவே லேட்டு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். அதான் இதுதான் அந்த பாடலுடைய இது. சரிதானே? ஆனால் இங்கே அதை ஒரு பெரிய இதாக தூக்கி பிடிச்சி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், அது முட்டாள்தனம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இது சரி வராது. நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. அது எப்படி புரிய வைக்கிறது? சுத்த சட்டி சட்டுவம் அறியுமோ கரிச்சுவை. சமைக்க தெரியும், அவ்வளவுதான். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா காத்து சொல்லணும். சங்கர் சகோதரர் நாம் முட்டாள் இல்லை என சொல்ல வேண்டிய தர்ம சங்கடத்திற்கு தள்ளிவிட்டார். நாம் அப்பாடல்களில் பிரதானமாக கருதுவது அறுசமய சின்னங்கள் ரேகையாக இருக்கும் என்பதையே. அதனால் அதற்குரியவர் பாதையில் பயணிக்க இருபெரும் இதிகாசங்களான இராமாயணம் மகாபாரதத்தை ஊன்றுகோலாக கொள்ளும் முகத்தான் அதன் மதிப்பை குறைக்க செயல்பட்ட ஈவேராவை விமர்சனத்திற்கு உட்படுத்த தலைப்பட்டோம். அதற்கு ஆர்கே அளித்த பரிசு ஸ்கிரீனில் உள்ளது, படித்து பாருங்கள். ஈவேராவை விமர்சனம் செய்ததற்கே இவ்வாறு பேசுகிறார். இவரை விமர்சனத்திற்கு உள்ளாக்கியவர்களை எவ்வாறு கீழ்த்தரமாக விமர்சித்து இருக்கிறார் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பொது வாழ்விற்கு தேவையான அடிப்படை குணமே இல்லாதவர் நல்ல செயல்களால் ஏற்படும் இன்பத்தையும் தீய செயல்களால் ஏற்படும் துன்பத்தையும் எந்த மன ஏற்ற இரக்கமும் இல்லாமல் அனுபவிக்கும் பக்குவத்திற்கு முயலாத ஒருவர் கடவுள் அருள் கிட்டும், கற்கியாக 70% இருக்கிறது, இன்னும் 30% வந்துவிடும் என்றால் நம்பும்படியாகவா உள்ளது? எந்த தேவைகளும் ஆசைகளும் பேராசைகளாய் ஆகும்போது கண்ணை மறைக்கும். அது ஆர்கேவிற்கும் பொருந்தும் என நாம் முடிவுக்கு வருவதற்கு முன் அவதூறு பேசுவதற்கென்றே காணொளி வெளியிட்ட ஆர்கேவிடம் தனக்கு பொருந்தும் 70% குறிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டுகிறோம். குறைந்தபட்சம் முதலில் சில குறிப்புகள் எவ்வாறு பொருந்துகிறது என விளக்கி பேசிய காணொளியை எதிர்பார்க்கிறோம். 1. இவன் ஈவுகள் 2 இருப்பினும் எல்லோரையும் செல்வமாக ஏற்றெடுப்பான் என்பதற்கு பொருள் என்ன? 2. முட்டுகள் 2 முல்லை நிலமிட்டு தமிழ் பரப்பின் தலைப்பதியாம் நெய்தல் நிலம் பெயர்ந்தான் இத்தவமகன் என்பதற்கு பொருள் என்ன? 3. காவியன் கைவிட்ட பாவியனை காவியமெனவே ஏறெடுத்த கரியமர் பீதகன் அருளாலே இவன் காசினி ஆள வருவானே. இது சோதிட கருத்து போல உள்ளதே. இதை 23ஆம் பாடலுடன் பொருத்தி சொல்லுங்கள் கேட்போம். பொருத்த முடியாது போனால் அதற்கு காரணம் என்ன? இவை 30% வருமா 70% வருமா?